விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கப்படாமல் இருந்து வரும் நிலையில் அதில் உள்ள நடைமுறை சிக்கல் என்ன என்பது குறித்து தணிக்கை குழு உறுப்பினர் நரசிம்மனுடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்துல என்னென்ன சிக்கல் சார் இருக்கு இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில்? ஜனநாயகம் படத்துல ஏற்கனவே அவங்க டிசம்பர்லயே நாங்க கொடுத்ததா சொல்றாங்க. டிசம்பர்ல கொடுத்திருந்தா ஸ்கிரீனிங் கமிட்டி உடனே பார்த்திருக்கோம். ஆனால் அதுல என்ன ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்கன்னா 5 பேர் கொண்ட குழு பார்க்கும். அதுல ஒருத்தர் இருப்பாங்க, மீதி 4 பேர் இருப்பாங்க. இதுல பெருமக்கள் நம்ம செய்திகள்ல வரா மாதிரி பெரும்பான்மை எல்லாம் கிடையாது. இதுல ஒருத்தர் அப்ஜெக்ஷன் அப்படின்னு ரைஸ் பண்ணால் அதை அந்த இது இல்ல சார் வித் இந்த ரூல்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அவர் நீங்க சொல்றது நியாயம்தான், அதனால இதை ரிவ்யூ கமிட்டிக்கு போகலாம் அப்படின்னா ரிவ்யூ கமிட்டின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு மேல இருக்கிற கமிட்டி ரிவ்யூ கமிட்டிக்கு போகும். ரிவ்யூ கமிட்டியில ஏற்கனவே கீழே கொடுத்திருந்த இந்த வெட்டிங் கட்டிங் இந்த மியூட்டு ரிவ்யூ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க திரைப்பட குழு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே போகும். இல்லை இது எங்களுக்கு முக்கியமான சீனு, எங்களுக்கு தேவை, இதுதான் கடத்தோட முக்கியமான பஞ்சு டைலாக் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு ரிவ்யூ கமிட்டி ஒப்புதல் கொடுத்தா வரும். ஒப்புதல் கொடுக்கல நீங்க மாத்தியே தீரணும் அப்படின்னா மாத்தி தான் ஆகணும். ஏற்கனவே ரிவ்யூ கொடுத்து பரிசீலனை எல்லாம் பண்ணி கடைசி நேரத்துல தாமதப்படுத்துறதா அந்த நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கிறாங்க. இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரிவ்யூ கமிட்டி ஓகே பண்ணியாச்சுன்னா டைரக்டா சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அப்ப இது தணிக்கை குழு இந்த படத்துக்குழு ஏதாவது தவறான தகவல் கொடுத்துருக்கலாம். ரிவ்யூ கமிட்டி கொடுக்கற இதை எந்த அளவுக்கு விரைவாக படக்குழு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை திருப்பி உட்காந்து பார்ப்பாங்க. இவங்க கொடுத்த ரிவ்யூ எல்லாம் இது கட்டிங் வெட்டிங்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்களா பார்ப்பாங்க. அது ஓகேவா இருந்தால் சர்டிபிகேட்டை உடனே கொடுத்துருவாங்க. சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கெல்லாம் தாமதமே ஆகாது. இன்னைக்கு பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு கொடுத்துருவாங்க. அதனால அதுல எல்லாம் இருக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இவங்க அதை ஏத்துன்னு இருக்க மாட்டாங்க. அவங்க அப்ஜெக்ஷன் நீங்க பண்ணாதான் நாங்க கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்ப இதை இவங்க இந்த ஆர்கியூமெண்ட்னால தான் டிலே ஆயிருக்குமே தவிர நிச்சயமாக தணிக்கை குழு ஒரு தடவைக்கு பார்த்து ரிவ்யூ கமிட்டியும் பார்த்து ஓகே பண்ணி இருந்தால் நிச்சயமாக இத்தனை நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ரிலீஸ் தேதி நிச்சயமா ஆயிருக்கும். இலங்கையில் நீர் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது ஏரியில் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நுவரெலியாவில் படகு சவாரிக்கு பெயர் பெற்ற கிரகரி ஏரியில் தரையிறங்க தயாரான நீர் விமானம் ஒன்று இன்று மதியம் விபத்துக்குள்ளாகி ஏரிக்குள் விழுந்துள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானதும் அதிலிருந்த 2 விமானிகளை படகு சவாரி செய்தவர்கள் உடனடியாக மீட்டனர். காயமடைந்த விமானிகள் நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை இயக்குநர் நிகால் ஜெயசூர்யா தெரிவித்தார். வடகிழக்கு சீனாவின் ஹார்பின் நகரில் புகழ்பெற்ற சர்வதேச பனிச்சிற்ப திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 25 அணிகள் பங்கேற்று பிரம்மாண்டமான பனிப்பாறைகளில் நுணுக்கமான கலைப்படைப்புகளை உருவாக்கி வருகின்றனர். பார்வையாளர்களை கவரும் வகையில் இந்தியாவின் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் பனியில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பெருமையுடன் அடையாளப்படுத்த இதனை தேர்ந்தெடுத்ததாக இந்திய கலைஞர் அபினவ் ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். ஜனவரி 5 அன்று தொடங்கிய இந்த மாபெரும் திருவிழாவும் பல்வேறு பனி விளையாட்டுகளும் பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும். கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வியாழக்கிழமை அன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை அன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேபோல் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு வரும் 10ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய அதன் அண்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 240 ரூபாய் விலை குறைந்துள்ளது. காலையில் ஒரு சவரன் தங்கம் 320 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் 560 ரூபாய் விலை குறைந்துள்ளது. காலையில் ஒரு கிராம் தங்கம் 40 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் 70 ரூபாய் விலை குறைந்தது. ஒரே நாளில் ஒரு கிராம் தங்கம் 30 ரூபாய் விலை குறைந்துள்ளது. ஒரு கிலோ வெள்ளி காலையில் 12,000 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் 6,000 ரூபாய் விலை குறைந்துள்ளது. ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு 6,000 ரூபாய் விலை உயர்ந்து விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளி 6 ரூபாய் உயர்ந்து 277 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற வளாகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் பல்வேறு பிரபல நிறுவனங்களின் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக சட்டமன்ற வளாகத்திற்குள்ளே பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்ற நிலையில் புத்தக கண்காட்சியை பார்வையிடுவதற்காக தற்போது பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் டெல்லியின் பார்வை தமிழ்நாடு மீது மெல்ல திரும்பியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி விவகாரம், தொகுதி பங்கீடு ஆகியவற்றை இறுதி செய்ய அரசியல் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் இம்மாத இறுதியில் தமிழகம் வரவுள்ளனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் நடக்கும் கிராம கமிட்டி மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என கூறப்படுகிறது. அத்துடன் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ராகுல் காந்தி சந்திப்பார் என தெரிகிறது. சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறையை விட இம்முறை கூடுதல் தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற பேச்சுகள் காங்கிரஸ் வட்டாரத்தில் எழுந்துள்ள நிலையில் ராகுல் காந்தியின் வருகை இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியை இன்னும் வலுப்பெறச் செய்யும் பணியில் அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் நடக்கும் பாஜக மகளிர் மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் என தெரிகிறது. அத்துடன் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்திப்பார் என கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும், டிடிவி தினகரன், தேமுதிக, ராமதாஸ் தரப்பு பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அதற்கான விடை மோடியின் வருகைக்கு பிறகு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் இருக்கும் வரை கலவரம் செய்ய நினைப்பவர்களின் எண்ணம் நிறைவேறாது என தெரிவித்துள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின், மக்கள் திமுக பக்கம்தான் இருப்பதாகவும் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் திண்டுக்கல் மாவட்டத்திற்கான புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர், மக்கள் நலனுக்காக திமுக அரசு செய்யும் திட்டங்களை குறை சொல்ல முடியாதவர்கள் இல்லாத பிரச்சனையை கூறி குளிர்காயலாம் என நினைப்பதாக விமர்சித்தார். அண்மையில் தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை குறிப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் தமிழகத்தை பாஜகவே ஆளும் என்பதை அமித்ஷாவே கூறிவிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா,
இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் மக்கள் திமுக பக்கம்தான் இருக்கிறார்கள் எனவும் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் எனவும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். பாமகவில் உட்கட்சி பூசல் நிலவி வரும் சூழலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைவதாக அன்புமணி தெரிவித்துள்ளது ராமதாஸ் தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்த நிலையில் தற்போது இவ்விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. அத்துடன் தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் அன்புமணி தரப்பினர் முறையிட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி அவரை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பாமக இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. பாமகவுக்கு 17 தொகுதிகளுடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அளிக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்தில் இருந்து நகரத்து வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அன்புமணியின் இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமகவோடு கூட்டணி என அன்புமணியுடனோ அல்லது வேறு எவருடனோ பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என கூறியுள்ளார். கட்சி விதிகளின்படி தன்னுடன் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ராமதாஸ் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தேர்தலில் போட்டியிட பாமக சார்பில் விருப்ப மனு பெறப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் பாமகவை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அன்புமணி தரப்பு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் ராமதாஸ் தரப்போ இசைவு தெரிவிக்கவில்லை என்பதால் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த CV சண்முகத்தை அனுப்ப அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு தேர்தல் பார்வையாளர்களை காங்கிரஸ் தலைமை நியமித்துள்ளது. அதன்படி காங்கிரஸ் மூத்த தலைவர்களான முகுல் வாஸ்னிக், உத்தம்குமார் ரெட்டி, காசி முகமது நிஜாமுதீன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கும் தேர்தல் பார்வையாளர்களை காங்கிரஸ் நியமித்துள்ளது. அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் முறையிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை அதிமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக குற்றஞ்சாட்டி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் அனுமதி அளித்திருந்தால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு தொடர்ந்திருப்போம் என திருச்சியில் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். திமுகவோட முக்கிய வாக்குறுதி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்ப எதிர்க்கட்சி தலைவர் அந்த முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் வரையும் எந்த நடவடிக்கையும் நாங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துறாங்க. கவர்னர் அனுமதி கொடுக்கல. கவர்னர் அனுமதிச்சிருந்தாருன்னா எல்லாத்துக்குமே வழக்கு வந்திருக்கு. எல்லாம் வழக்கெல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்தோம். கவர்னர் அனுமதி கொடுக்கல. பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் அசைக்க முடியாத கட்சியாக இருக்கும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தலைமையிலான கூட்டணி தற்போது மாபெரும் கூட்டணியாக மாறி வருவதாகவும் இதனால் முதல்வரின் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிவதாகவும் தெரிவித்தார். அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார். அவர் நல்லா நடந்துகிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார். ஒரு அரசியல்ல ஒரு நோக்கம் இருக்கிறது. தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியா, அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக